அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். தமிழ் மொழியை உயிருக்கும் மேல நேசிச்ச தலைவர்கள்லாம் இங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருந்துகிட்டு எதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு பாருங்க. இங்க யாரும் உங்க ஸ்லாங்க குறை சொல்லல. தமிழ்நாட்டோட நிதி அமைச்சருக்கு தமிழ்ல 1-2-3 ஒழுங்கா தெரியலையா அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு கோவப்படக்கூடாது, பதில் சொல்லணும். இது ஆக்சுவலா ரொம்ப சீரியஸான இஷ்யூ. ஏன்னா தமிழ்நாட்டோட நிதி அமைச்சருக்கு தமிழ்ல பட்ஜெட்டை ஒழுங்கா பிரசன்ட் பண்ண தெரியல அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். இதை பத்தி கொஞ்சம் பேர் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா இது எல்லாருமே கேள்வி கேட்கணும். ஏன் இதை பத்தி யாரும் பேச மாட்டீங்க அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. டிசம்பர் 2021 அப்போ உள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு சூப்பரான விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுதான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நீங்க தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. உங்க சப்ஜெக்ட் பேப்பரை திருத்தணும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க 40% கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிருக்கணும், பாஸ் ஆகணும். ஒருவேளை நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்க, சப்ஜெக்ட் பேப்பர்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அது வேஸ்ட் தான். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் பேப்பரை திருத்தவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் தமிழ் கிளியர் பண்ணாமல் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகவே முடியாது. இந்த அளவுக்கு டிஎம்கே கவர்மெண்ட் தமிழுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னாலே தமிழ் ரொம்ப முக்கியம்னு வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாட்டோட நிதி அமைச்சருக்கு தமிழ்ல 1-2-3 ஒழுங்கா சொல்ல தெரியல. ஸ்லாங் பிரச்சனை கிடையாது, தப்பா பேசுறதுதான் பிரச்சனை. தமிழ்ல ஒழுங்கா பிரசன்டேஷனே கொடுக்க முடியல. உடனே நான் வந்து யூனிக்கா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றீங்க. தப்பா பேசுறது யூனிக்கா பேசுறது கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்த ஃபர்ஸ்ட் பாடுறது கிடையாது. இங்க உள்ள அமைச்சர்களுக்கு ஒழுங்கா தமிழ் பேசவும் தெரியல. இன்னும் கொஞ்சம் நாள்ல பார்த்தா தமிழ் அப்படியே கம்ப்ளீட்டா ஓரம் கட்டிடுவாங்க போல. இது ஒரு சீரியஸான இஷ்யூ. ஆனா இதை பத்தி ஏன் இன்னும் நிறைய பேர் கேள்வி கேட்கல அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இப்ப நான் வைக்கிற கேள்வி என்னன்னா, நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிவி கேக்கு சொம்பு தூக்குற யூடியூபர்ஸ், இன்ஃபுளுசர்ஸ் தைரியம் இருந்தா இதை பத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். தமிழ் மொழியை உயிருக்கும் மேல நேசிச்ச தலைவர்கள்லாம் இங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருந்துகிட்டு எதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு பாருங்க. இங்க யாரும் உங்க ஸ்லாங்க குறை சொல்லல. தமிழ்நாட்டோட நிதி அமைச்சருக்கு தமிழ்ல 1-2-3 ஒழுங்கா தெரியலையா அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு கோவப்படக்கூடாது, பதில் சொல்லணும். இது ஆக்சுவலா ரொம்ப சீரியஸான இஷ்யூ. ஏன்னா தமிழ்நாட்டோட நிதி அமைச்சருக்கு தமிழ்ல பட்ஜெட்டை ஒழுங்கா பிரசன்ட் பண்ண தெரியல அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். இதை பத்தி கொஞ்சம் பேர் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா இது எல்லாருமே கேள்வி கேட்கணும். ஏன் இதை பத்தி யாரும் பேச மாட்டீங்க அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. டிசம்பர் 2021 அப்போ உள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு சூப்பரான விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுதான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நீங்க தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. உங்க சப்ஜெக்ட் பேப்பரை திருத்தணும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க 40% கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிருக்கணும், பாஸ் ஆகணும். ஒருவேளை நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்க, சப்ஜெக்ட் பேப்பர்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அது வேஸ்ட் தான். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா உங்க சப்ஜெக்ட் பேப்பரை திருத்தவே மாட்டாங்க. ஸோ நீங்க தமிழ் கிளியர் பண்ணாம நீங்க கவர்மெண்ட் ஜாப் போகவே முடியாது. இந்த அளவுக்கு டிஎம்கே கவர்மெண்ட் தமிழுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னாலே தமிழ் ரொம்ப முக்கியம்னு வச்சிருக்காங்க. ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க? தமிழ்நாட்டோட நிதி அமைச்சருக்கு தமிழ்ல 1-2-3 ஒழுங்கா சொல்ல தெரியல. ஸ்லாங் பிரச்சனை கிடையாது, தப்பா பேசுறதுதான் பிரச்சனை. தமிழ்ல ஒழுங்கா பிரசன்டேஷனே கொடுக்க முடியல. உடனே நான் வந்து யூனிக்கா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றீங்க. தப்பா பேசுறது யூனிக்கா பேசுறது கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்த ஃபர்ஸ்ட் பாடுறது கிடையாது. இங்க உள்ள அமைச்சர்களுக்கு ஒழுங்கா தமிழ் பேசவும் தெரியல. இன்னும் கொஞ்சம் நாள்ல பார்த்தா தமிழ் அப்படியே கம்ப்ளீட்டா ஓரம் கட்டிடுவாங்க போல. இது ஒரு சீரியஸான இஷ்யூ. ஆனா இதை பத்தி ஏன் இன்னும் நிறைய பேர் கேள்வி கேட்கல அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இப்ப நான் வைக்கிற கேள்வி என்னன்னா, நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிவி கேக்கு சொம்பு தூக்குற யூடியூபர்ஸ், இன்ஃபுளுசர்ஸ் தைரியம் இருந்தா இதை பத்தி பேசுங்க.